Hey guys, welcome back. 1500 rupee budget base heavy TWS நீங்க பார்க்கறதா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக தான். Boult ல இருந்து ரீசன்ட்டா Rito அப்படின்ற ஒரு TWS earbuds வந்து 1399 க்கு லான்ச் பண்ணிருந்தாங்க. இனி நம்ம வீடியோல வந்து இந்த TWS earbuds ஓட unboxing and review தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்காக Telegramல வந்து ஆஃபர் சேனல் வச்சிருக்கோம். ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலரா நம்ம அங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரஸ்டடா இருக்கவங்க வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த earbuds ஓட அவைலபிலிட்டின்னு பார்த்தா கரண்டா Boult ஓட வெப்சைட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் black and white ரெண்டு கலர்ஸ்ல வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த TWS earbuds வந்து Boultல இருந்து 1 year வாரண்டியும் ஆஃபர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து நம்ம கிட்ட Boult Rito இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்க இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் இயர்ஃபோன் அண்ட் கேஸோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் நெவர் பிஃபோர் அப்படின்றத வந்து லெஃப்ட் சைடில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. MRP வந்து 4999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது. ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வாரண்டி ரிஜிஸ்டர் பண்ணால் அடிஷ்னலாக வந்து நமக்கு 3 month வாரண்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தராங்க. டோட்டலாக வந்து 15 months வாரண்டி வந்து இந்த ப்ராடக்ட் இவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. உள்ளே வந்து கேஸ் இருக்குது. கேஸ்க்கு வந்து நம்ம பொறுமையாக வரலாம். உள்ள ஒரு குட்டி ஆக்சசரி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி ஆக்சசரி பாக்ஸில் வந்து டைப் சி சார்ஜிங் கேபிள் அண்ட் அடிஷ்னல் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து டைப் சி சார்ஜிங் போட்டு அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து LED இண்டிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டெம் டைப் டிசைனோட வருது. ஸோ இங்கே ஒரு டெக்ஸ்டர்ட் வேவ் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே வந்து நமக்கு LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. போல்ட்டோட லோகோ இருக்குது. ஸோ டிசைன் பார்க்குறதுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு இனிய டிசைன் தான். இந்த டுவல் கலரோட பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. பில்டு குவாலிட்டி நம்ம எடுத்துகிட்டோம்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து ஒரு டெக்ஸ்டர் டிசைனோட கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து லுக்கு ஸ்லைட்டாக எலிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டான கிரிப் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ இந்த கேஸ்க்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. இப்போ பிளாஸ்டிக்ன்றதுனால வந்து ஈஸியாக ஸ்க்ராச்சஸ் வந்து அட்ராக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்கின் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஸ்கின் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அண்ட் ஹிஞ்ச் குவாலிட்டி கூட வந்து ஓகேவாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ப்ராடக்ட்டுக்கு பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை. பட்டோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் ஸ்டில் லாங் வேருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிஃபால்ட்டாக இருக்க மீடியம் சைஸ் இயர் டிப்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபிட்டு பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா இயர் டிப்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் அடிஷ்னலாக வந்து பட்டுக்கு வந்து IPX5 ரேட்டிங் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சில ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்வெட் ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா இதை ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். ஆடியோ குவாலிட்டின்னு எடுத்துன்னா இந்த பட்டுக்கு வந்து SBC and AAC ரெண்டு கோடுக்குமே வந்து சப்போர்ட் இருக்குது. நான் வந்து ஒரு சில ஃபோன்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் பாஸ் வந்து ஸ்லைட்டாக பூஸ்டடாக இருக்குது. பட் என்ஹான்ஸ்டான பாஸு நல்ல ஒரு ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. ஒரு சில TWSலாம் எடுத்துகிட்டுனா பாஸ் வந்து அப்படியே மற்ற ஃப்ரீக்வன்சியை பயங்கரமாக டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி இல்லை. பாஸோட செப்பரேஷன் சூப்பராக இருக்குது. வோக்கல்ஸ் வந்து நல்லா கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வோக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. பேஸ் லெவல்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரபிளான ப்ராடக்டாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கனெக்டிவிட்டின்னு எடுத்தோம்னா Bluetooth 5.3 வருது. இப்போ வரக்கூடிய புது ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு மோஸ்ட்டாக Bluetooth 5.3 வந்து சப்போர்ட் பண்ணோம். ஒரு சில பழைய ஃபோன்ஸ்லேயே வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். கனெக்டிவிட்டியில் வந்து மேஜர் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. பேரிங் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் கேமிங் நம்ம எடுத்துகிட்டோம்னா 40 millisecond வரைக்குமே வந்து லோ லேட்டன்சி சப்போர்ட் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் லோ லேட்டன்சி சப்போர்ட் அப்படின்றது வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ கேஷுவலாக நீங்கள் கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருசாக வந்து இஷ்யூஸ் எதுவும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஸ்டில் வந்து நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் கேமர் அப்படின்னா ஸோ லோ லேட்டன்சியோட நோ லேட்டன்சி வந்து ரொம்ப பெட்டர். வயர்ட் இயர்ஃபோன்ஸ் வந்து ஒரு மாசான எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணும். பட் ஸ்டில் ஒரு கேஷுவலான கேமிங் வந்து நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். காலிங் எடுத்துகிட்டா இவங்க வந்து ENCலாம் யூஸ் பண்ணுறாங்க. கால் பண்ணுறப்போ வந்து என்விரான்மெண்ட் நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து நல்லா ஆடிபிளாக லவுடாக இருக்குது. இண்டோர் யூசேஜ்க்கு நமக்கு மோஸ்ட்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் வெளியில் போகிறோம், ஒரு நாய்ஸி என்விரான்மெண்ட்டில் வந்து பேக்ரவுண்டில் ஏதாவது வண்டி சத்தம் போயிட்டுருக்கு, இல்லை ஏதாவது மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் நம்ம நாய்ஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து கேப்சர் பண்ணோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். மைக்கோட குவாலிட்டி இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு ஓகே. ஸோ கேஷுவலாக வந்து நீங்கள் இண்டோர் கால்ஸ் ஏதாவது பேசுகிறீங்க அப்படின்னாலும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் கண்ட்ரோல்ஸும் வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து நான் எந்த இஷ்யூஸுமே நோட்டீஸ் பண்ணல. ஸோ லெஃப்டாக ரைட் பட் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். ரைட் பட் வந்து டபுள் டைம் டேப் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் பட் வந்து டபுள் டைம் டேப் பண்ணும்போது ப்ரீவியஸ் ட்ராக்கு போகும். ரைட் பட் வந்து ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் பட் ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ லெஃப்டாக ரைட் பட் வந்து 4 டைம் டேப் பண்ணும்போது டெடிகேட்டடாக கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க. அந்த கேமிங் மோடுக்கு போயிடும். லெஃப்டாக ரைட் பட் வந்து ஒரு 3 செகண்ட் வரைக்குமே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். அண்ட் கால் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணால் போதும். அண்ட் கால் கட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா டபுள் டைம் டேப் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல்ஸ்
கேஸில் வந்து மேஜராக நான் எந்த இஷ்யூஸ்மே நோட்டீஸ் பண்ணல. எல்லாமே வந்து டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேஸோட பேட்டரி பேக்கப் வந்து போல்ட் வந்து 46 ஹவர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. இயர்பட்டு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து less than 1 ஹவர்ஸில் வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். பட் கேஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணதில்லை, லைட்டாக வந்து 2 ஹவர்ஸை கிராஸ் பண்ணி போகுது. பட் ஓவரால் பேட்டரி பேக்கப்னு எடுத்தோம்னா நம்ம நார்மல் யூசேஜில் வந்து ஈஸியாக ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனல் வேர்டிக் நம்ம எடுத்தோம்னா இந்த TWS இப்போ கரண்ட்டாக வந்து 1399 அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலுக்காக போல்ட்டில் வந்து ஒரு கூப்பான் கோட் கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணுறதா வந்து அடிஷ்னலாக 100 rupees வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எஃபெக்டிவ் ப்ரைஸ்னு பார்த்தா 1300. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் பாஸ் பூஸ்டராக வந்து ஒரு TWS இயர்பட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ரீட்டோ மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனல் வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் ஆஃபர் சீசன் வேறு போயிட்டுருக்கு. நல்ல டீல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.